சரி, ஓகே, சரி, சொல்லுங்க சொல்லுங்க. பிரச்சாரம் ஏற்கனவே திமுக தோல்வி அடைய போகிறது என்ற பிரச்சாரம் மக்களிடம் பிரபலமாகி வருகிறது. ஏன்னா அந்த அளவிற்கு மோசமான ஆட்சி நடைபெறுகிறது. அதனால பிரச்சாரம் எப்பொழுது தொடங்கினாலும் எங்களுக்கு வெற்றி தான். கட்சி ரீதியாக வேட்பாளர்கள் எல்லாம் முடிவு செய்த பின்பு அதிகாரப்பூர்வமாக நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்குவோம். அதனால நிச்சயமா எங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இல்ல, நான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழ்நாடு முழுசு எப்படி இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதனால நேற்றைய தினம் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எவ்வளவு ஆதரவு இருந்தது என்று நீங்களே பார்த்திருப்பீங்க. அதனால நான் சென்னையில எப்பொழுதெல்லாம் அண்ணன் எடப்பாடியார் நிகழ்ச்சி நடத்துகிறார்களோ சோளிங்கல்ல கலந்துகிட்டேன், நேற்று கலந்துகிட்டேன். அதனால மகிழ்ச்சி தான். தேசிய ஜனநாயக கூட்டணியின் இன்னொரு தலைவர் என்ற முறையில் கலந்து கொண்ட அபரிதமான ஆதரவு இருக்கிறது. தாமரை நிச்சயமாக மயிலாப்பூரில் வெற்றி பெறும். யார்? சேகர் பாபுக்கு சேகர் பாபு சொன்னாரா குடும்ப அரசியல் அவங்க சொல்றாங்க. தமிழிசை என்ன, வாசன் என்ன? சேகர் பாபுக்கு எங்களை பத்தி பேசுறதுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. நான் அப்பா வளர்த்த பொண்ணு, ஆனா நான் தேசியத்துல போய் என்ன தஞ்சம் புகுந்தேன். ஏன்னா மோடி அவர்களே எனக்கு பிடிக்கும்னு. அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானாரு. அதனால அவர் எங்க அப்பா பத்திலாம் பேசவே கூடாது. அம்மா அவரை எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். இப்போ இன்னைக்கு அப்பான்னு சொல்ற ஸ்டாலின்ட்ட போய் அடிமையா நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அதாவது அம்மா வளர்த்த சேகர் பாபு அப்பாட்ட போய் அடிமையானதை வச்சு அப்பா வளர்த்த பொண்ணை பத்தி பேசக்கூடாது. நான் அப்பா கட்சியில இல்லை, வாரிசு அரசியலை நான் எந்த விதத்திலையும் பயன்படுத்தி கொள்ளவில்லை. நானே 27 வருஷம் ஆச்சு பாஜகவில் சேர்ந்து. அடிப்படை உறுப்பினர்ல ஆரம்பிச்சு மண்டல், மாவட்டம், மாநிலம், தேசியம் அப்படின்றதுல நான் வளர்ந்துருக்கேன். அதனால எங்களை பத்திலாம் அவர்களுக்கு பேசுறதுக்கு நாங்கள் வாரிசு இல்லாத வாரிசுகள். அவங்கெல்லாம் வாரிசுக்காக வாரி கொடுக்கின்ற வாரிசுகள். அதனால எங்களை பத்தி அவர் பேசக்கூடாது. மோடியா லேடியா கேட்ட அரசியல் செய்த ஜெயலலிதாவின் கட்சியை பாஜக வெளியிடுன்னு இன்னைக்கு சிவசங்கர் பேட்டி அளிச்சிருக்காரு. சிவசங்கருக்கு இப்ப என்னங்க பிரச்சனை? டெல்லிக்கு போனா அவருக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு ஒண்ணு என்னன்னா பயம் படுறாங்க. டெல்லிக்கு போய் அண்ணன் எடப்பாடியார் ஒருவேளை டிக்கெட் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, இங்க திமுக சிவசங்கர்ல ஆரம்பிச்சு முதலமைச்சர் வரைக்கும் உதறல் எடுத்துக்குது. டெல்லி எங்கெங்க இருக்கு? டெல்லி இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, தலைநகர் தானே டெல்லி. அதனால டெல்லிக்கு போனா இவங்க பயம் எடுத்துக்கொள்கிறது. ஏன்னா அந்த அளவிற்கு குற்றவாளிகளாக இந்த அமைச்சர்கள் எல்லாம் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பட்டியல் எல்லாம் அமைச்சர்கள் இருக்கிறார்கள். உங்க பட்டியல்ல யாரெல்லாம் இருக்கா? வாரிசுகள் தானே அதிகம் இருக்கிறீங்க. இன்னொன்று, உங்க அமைச்சர்கள் சில பேர் போட்டி போட முடியாத நிலை ஏற்பட்டு இருக்கிறது. அதனால இவங்க எனக்கு ஆச்சரியமா இருக்கு. காலையில அமித்ஷா அவர்களிடம் இருந்து தகவல்களை வாங்கி வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்களா? இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி ஏன் டெல்லிக்கு போனாங்க? இன்னைக்கு யார்கிட்ட இருந்து தகவல் வாங்குறீங்க? சரி, நாங்களாவது கூட்டணி கட்சி தலைவர்களிடமிருந்து சில தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். நீங்க உங்க கூட்டணி கட்சி தலைவர்களை எப்படி மதிக்கிறீங்க? அண்ணன் திருமாவளவனை பத்தி பேசுனா நீங்க அவங்க நியாயம் கொடுக்கல. அங்க உள்ள கம்யூனிஸ்டுகளுக்கு நியாயம் கிடைக்கல. உடனே இன்னைக்கு சொல்லுவாங்க நாங்கெல்லாம் நியாயத்தோட தான் இருக்கணும். எங்களை காட்டி பயமுறுத்தி ஒரு சீட்டை குறைக்கிறாங்க. ஆக ஸ்டாலினுக்கு நாங்க உதவி செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்க கூட்டணி கட்சியில சீட்டை குறைக்கிறதுக்கு பாஜக உதவி செய்து கொண்டு இருக்கிறது. பாஜக பயங்காட்டி பயங்காட்டி பயங்காட்டி. அது மட்டும் இல்லைங்க, நான் நீங்க அடிமையா இருக்கிறீங்க, கம்யூனிஸ்டும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி. நீங்க குறைச்சி வாங்க தயாராயிட்டு ஏன் பாஜகவை உள்ள வந்துரும் சொல்றீங்க? நிச்சயமா பாஜக உள்ள வந்துருச்சு, கவலையே பட. நாங்க வந்துட்டோம், அதனால நாங்க வந்துருவோம். நீங்க என்ன கவலைப்பட வேணாம், நாங்க வந்துட்டோம். இன்னைக்கு சொல்லியிருக்காங்களா? இல்ல, அது சரியான அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கிட்டு யார் வேணாலும் செய்யலாம். அது நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன். தேர்தல் அறிக்கை நாங்க தயாரிச்சிட்டோம்.
மாநில தலைவரோட ஒப்புதலுக்கு கொடுத்துருக்குறோம். அவர் எப்போ ஒப்புதல் கொடுத்தாலும் நாங்கள் வெளியிட்டுருவோம். நல்ல அறிவிக்கணும். நிச்சயமா இருக்கு. தமிழ்நாட்டினோட மொத்த வளர்ச்சியும் அதில் இருக்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குளிர்ச்சியான தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். நாங்க வளர்ச்சியான தேர்தல் அறிக்கை சேர்த்து கொடுப்போம். இலவச பொருட்கள் மக்கள் ஏற்கிறாங்களா எப்படி பாக்குறீங்க? ஃப்ரிட்ஜ் ஒரு விலை வந்த பொருள், ஏற்கனவே நிறைய நெருக்கடியான பொருளாதாரம். இல்ல, நிதி மேலாண்மை ஒரு ஆட்சி எப்படி செய்யறதுன்றதுதான். நிதி மேலாண்மை செய்துட்டு மக்களுக்கு கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க கடன் வாங்கி கொடுக்கறாங்கன்றதான் ஸ்டாலின் மேல உள்ள குற்றச்சாட்டு. இல்ல நம்ம வந்ததும் அது செய்ய முடியுமா? இல்ல, அதெல்லாம் நாங்க வருவோம் நிச்சயமா. அதுக்கப்புறம் எப்ப செயலாற்றுவோம்னு முதலமைச்சரா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொல்வார்கள். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு சீட்டு எல்லாரும் நாங்கள் பகிர்ந்து கொண்டதிலையும் சரி, இடங்கள் பகிர்ந்து கொண்டதிலையும் சரி, எல்லாருமே இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிறோம். வேகமாக பயணித்து கொண்டிருந்தோம் அப்படின்னு சொல்ற திமுக கூட்டணி தான் இப்போ பாண்டிச்சேரியில் என்னாச்சு தெரியும்ல. நாங்கள் இங்கேயும் சரியா கூட்டணி அமைச்சிருக்கிறோம், பாண்டிச்சேரிலையும் சரியா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில் போட்ட இடத்த வாபஸ் வாங்க மாட்டேன்னு ஒரே பிரச்சனையா இருக்கு. இங்கேயும் பிரச்சனை, பாண்டிச்சேரிலையும் பிரச்சனை, புதுச்சேரிலையும் பிரச்சனை. இங்க பிரச்சனை இல்லாம இல்ல. அதனால நாங்க பிரச்சனைகளை தீர்த்து நாங்க வெற்றி படியை தாண்ட ஆரம்பித்து விட்டுறோம். அவங்க இப்ப வெற்று தேர்தலை கூட்டணியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. நன்றிப்பா, நன்றி. ஆஃப் பண்ணி விட்டேன் ஆடியோ. ஒற்றை வீரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். ஒற்றை வீரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். அம்மா சொன்னாரே, எங்க அம்மா சொன்னாரே, எங்க மக்களே, எங்க மக்களே, அன்பா எல்லாமே செய்யும் தாயா வந்தோமே, எங்க மக்களே, மக்களே. ஏழ வீட்டுல புத்த மன்னவ எங்க இபிஎஸ் வாராரே, மக்களின் கஷ்டத்தை வாழ்ந்தே பார்த்தவர் கை கொடுக்க வாராரே. நெஞ்சு எதுக்கு துணிச்சதா, கைகள் கொடுத்து செவந்ததா, இந்த வழியை கொடுத்ததே எங்க புரட்சி தலைவதா. ரெட்டல வந்தது வக்கனி போடையா, பார் மக்களை காக்குது வக்கனி போடம்மா. யார் நம்மள அடக்கி மிரட்டி தடுக்க வந்தாலும், பார் ரெட்டல காக்குது வக்கனி போடையா. ஒற்றை வீரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். ஒற்றை வீரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலக்கே வாக்கு அளிப்போம். யோசிச்ச திட்டமெல்லாம் கூடி வந்த கைகளால் சேரணுமே. அம்மா பெண்களும் முன்னிருக்க நம்பி வந்த கட்சி சேர்ந்தது காரணம் தானே. என்ன சொன்னாலும் அதை செஞ்சு வந்தோமே, ஒரு பச்சை துண்டால கரை சுத்தம் செய்வோமே. எடப்பாடி யாரு போல வீரர் யாரு, எதிராளி ஆள கொடி நாட்டு வாரு. பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா எதுக்க எவண்டா